எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் DIY and Stitch. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆரி ஒர்க்கில் பேசிக்காக என்னென்ன திங்ஸ் வேணுமோ அது நீடில்லேருந்து ஸ்டாண்ட் வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டு ஒன்று வாங்கணுங்க. இந்த மாதிரி ஸ்டாண்டெல்லாம் இப்போது கடையில் நிறைய கடையிலேயே வச்சு விற்கிறாங்க. இது ரொம்ப கம்மி ப்ரைஸில் இருக்கா, ஒரு 400-500 தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இது வாங்கிக்கணும். நம்ம ஸ்டாண்ட் வந்து 16 இன்ச்சஸில் இருக்கும், 18 இன்ச்சஸில் இருக்கும். நீங்கள் வந்து 18 இன்ச்சஸில் வாங்குறது தான் பெஸ்ட்டு. இதுக்குன்னா ப்ளவுஸ்க்கெல்லாம் செட் ஆகும், நல்லா சாரியும் நல்லா கிளிக் ஆகும். அதனால் வந்து நான் 18 இன்ச்சஸில் ஃப்ரேமில் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு கிளாத் வந்து இதுக்கு ரோல் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும். நீடில்ஸ் வந்து இந்த 14.05 இது வந்து த்ரெட் நீடில். நம்ம இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த நீடில். பீட்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி 23 0.45 எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும், பீட்ஸ் எல்லாம் ஈஸியாக உள்ளே போகும். அதனால தான் இந்த மாதிரி நீடில். அதுக்கப்புறம் ஜர்தூசி போடுறதுக்கு வந்து இந்த மாதிரி நீடில் வச்சுக்கணும். கொஞ்சம் இதுவும் ரொம்ப மெலிசாக இருக்கும். இந்த மாதிரி நீடில் வச்சுக்கணும். நான் வந்து இந்த மாதிரி 2-3 நீடில் வந்து எக்ஸ்ட்ராவாகவே வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்து நார்மல் த்ரெட்டு, நம்ம மிஷின் த்ரெட் வந்து யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஆரி ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி த்ரெட்டு வச்சு பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ப்ராக்டிஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக வரும். ஃபஸ்ட் டைம் ஆரி பண்ணும்போது நம்ம ஜரி வந்து இந்த மாதிரி 704 இல்லைன்னா 753 இந்த மாதிரி ஜரி வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து கட் ஆகாதுங்க, அதனால தான் இந்த மாதிரி நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் வந்து இந்த மாதிரி கம் ஒன்று வாங்கிக்கோங்க. அப்புறமா இந்த சில்க் த்ரெட்டில் வந்து டபுள் பெல் இருக்கும், அது வாங்கிக்கோ. அதுவும் கட் ஆகாது, கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக போடுறதுக்கு ஈஸியாக வரும். அதனால் வந்து டபுள் பெல் தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். அப்புறமா இந்த மாதிரி மிரர்ஸ் இருக்குது. இதில் குட்டி இருக்கும், பெருசு இருக்குது. நான் பெருசாக வச்சுருக்கேன், குட்டி வேணா கூட வாங்கிக்கலாம் நம்ம. அப்புறமா இந்த மாதிரி பெரிய பீட்ஸ் இருக்குங்க, பெருசாக இருக்கும், அழகாக இருக்கும். இது போட்டாவும் அழகாக தெரியும். சுகர் பீட்ஸ் இருக்குது. இது வந்து 2 இருக்குது என்கிட்ட, லைட் கலர் இருக்குது, டார்க் கலரும் இருக்குது. இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் இருக்குது. இது போட்டால் நல்லா லுக்கு வரும் நம்ம ப்ளவுஸ்க்கு வந்து. அப்புறமா சம்கி இருக்குது பாருங்கள். அப்புறமா குந்தன்ஸ் இருக்குது. குந்தன்ஸில் நிறைய வெரைட்டிஸ் வருங்க. இது குட்டியாக இருக்குது, இன்னும் பெருசு இருக்குது. இப்போ ரொம்ப வருதுங்க, இன்னும் நிறைய வெரைட்டிஸாக வருது இப்போது. அப்புறமா ஜர்தூசி இருக்குது. ஜர்தூசியில் கூட ரெண்டு கலர் இருக்குது. இது வந்து லைட் கலர், இது டார்க்கும் இருக்குது, எல்லோஷாக வரும் இது, அந்த மாதிரி இருக்குது. இந்த க்ளூ வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி மிரர், குந்தன் எல்லாமே ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்டிச் பண்ண முடியுங்க. அதே மாதிரி இது வந்து நரம்புன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி சம்கி இல்லைன்னா இந்த சுகர் பீடும் வச்சு நம்ம தச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த கட்டர் ஒன்று வாங்கிக்கணும். இந்த மாதிரி கட்டர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து அந்த ஜர்தூசி கட் பண்ணுறதுக்கும் இல்லைன்னா நூல் கட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி கட்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஸ்டோன் பால் லேஸுங்க. இதை வச்சு நம்ம ப்ளவுஸில் வந்து கண்டிப்பாக இருக்கும். இது ஆரி ஒர்க்குனாலே இந்த மாதிரி பால் லேஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். இது கொடுத்தா தான் அதோட லுக்கு வந்து ரொம்ப ப்ரைட்டாக தெரியும். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து வாங்கினா இந்த மாதிரி ஏர் லாக் ஆகிற மாதிரி பாக்ஸஸ் வச்சுக்கோங்க. எதுக்குன்னா இது காற்று பட வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும். அதே மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கூட உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஒரு கவரில் போட்டு நல்லா ஏர் லாக் ஆகிற மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வருஷம் வந்து யூஸ் ஆகும். இல்லைன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும், அந்த பால்ஸ் எல்லாம் கலர்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிடும். ஆரி ஒர்க்கில் ரொம்ப பேசிக்கான திங்ஸ் தான் நம்ம இப்போ எடுத்திருக்கோம். இதை விட எவ்வளவோ நிறைய திங்ஸ் வந்து இப்போ வந்திருக்குங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுறதுனால வந்து நம்ம இந்த திங்ஸை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணால் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.